Hi friends, welcome to iFi app review channel. Today நம்ம வீடியோல சூப்பரான டைப்பிங் ஜாப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, 12th இந்த மாதிரி எந்த ஸ்டடீஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஜாப் பற்றின அஃபீஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜோட பாட்டமில் செகண்டாக கம்பெனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக கரியர்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு சில ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், கேப்ஷனிங், டைப்பிங், சப்டைட்டிலிங் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜோட டாப்பில் 3 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ டைப்பிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் டைப்பிங், லீகல் டைப்பிங், டிடிபி, வீடியோ டைப்பிங் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டாக டாக்குமெண்ட் டைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்டு சொல்யூஷன்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா $2.63 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா $230 கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பேஜுக்கே வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் ஒரு அளவுக்கு இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் 100 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இருக்குது. இதில் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி கிரெடிட் ஆகும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் 100 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் 100 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் அக்யூரசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம டைப் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் அண்ட் மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு $0.1 வந்து பர் மினிட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் வித் ஃபார்மேட்டிங் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு $4.50 வந்து பர் பேஜுக்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதர் லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ் தவிர நீங்கள் மற்ற லாங்குவேஜில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா பர் பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா $8 வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டைப்பிங்க்கு பார்க்கலாம். ஸோ அதாவது டைப்பிங் வித்தவுட் ஃபார்மேட்டிங் நம்ம பார்த்து டைப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு பர் பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா $3.50 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் ருப்பியில் கிட்டத்தட்ட $300 சம்திங் வரும். ஸோ நீங்கள் அதர் லாங்குவேஜில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா பர் பேஜுக்கு $7 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒன் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேராகிராஃப், 4 பேராகிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேஜுக்கு 250 வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க கரியர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கிறது மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபில் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யுவர் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யுவர் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி அஃபீஷியலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் மெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதில் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிப் கோட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிட்டி, ஸ்டேட், ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நேஷ்னாலிட்டி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அது வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டைப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் ஆர் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டைப்பிங்கில் எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒர்க்கிங் டேஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7 days a week,
வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 7 டேஸ்மே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 7 டேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீக் டேஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் வீக் டேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அதாவது சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் வீக்கெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ரேட் பர் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் $2.63 வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் பிகினிங்கில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா $2.63 வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா $3 $3.50 இந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டைப்பிங் வித் ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எஸ்ஆர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டான செக் பண்ணிவிட்டு க்ரோ வித் அஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் கொடுத்துருக்க க்ரோ வித் அஸ் வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைப்பிங் ஜாப் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸும் பே பண்ண வேண்டாம். இந்த ஜாபில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஆன்லைன் ஜாப் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்